ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி எங்கள் வீட்டில் இருக்கிற மாடி தோட்டத்தில் இருக்கிற கலவக்கீரையை தான் நம்ம வந்து பெருகி போகிறோம். இன்றைக்கி காலையிலே வந்து என்ன குழம்பு வைக்கிறதுன்னு சொல்லிட்டு ஒரே கன்ஃபியூஷனாக இருந்துச்சு. ஓகே, மாடி தோட்டத்தில் வந்து சின்ன சின்ன இந்த மாதிரி இந்த தண்ணி கேன் இருக்கு இல்லையா, அந்த தண்ணி கேனில் வந்து மண் கொட்டி எங்கள் அத்தை வந்து கீரைங்கெல்லாம் விதைச்சி விட்ருக்காங்க. அதுக்கப்புறம் லைட்டாக தண்ணி போட்டு விட்டாலே அதுவே வந்து ஒரு சில கீரைலாம் அதுவே வரும். நம்ம விதைலாம் போட தேவையில்ல, காசு கொடுத்து வாங்க தேவையில்ல. கலவக்கீரை பறிக்கலான்னு சொல்லிட்டு மேலே வந்திருக்கோம். இங்கே பாருங்கள், இவ்வளோ அழகாக நிறைய கீரை இருக்குது. முடக்கத்தான் கீரை, இது வந்து மணத்தக்காளி கீரை, கஸ்னாங்கண்ணி, பொன்னாங்கண்ணி கீரை, அதுக்கப்புறம் பசலைக்கீரை, நிறைய சின்ன சின்ன அந்த கீழாநெல்லி கீரை, அதுக்கப்புறம் நிறைய சின்ன சின்ன கீரை இருந்துச்சு. எல்லாத்தையுமே பறிச்சிட்டோம். இது எதுவுமே வந்து நாங்கள் காசு கொடுத்து வாங்கினதெல்லாம் விதையும் போடல. ஒரு சிலது அதுவாகவே இந்த முடக்கத்தானெலாம் தானாகவே வளர்ந்தது. இதெல்லாம் எவ்வளோ சத்து இருக்குதுன்னு சொல்லிட்டு வில்லேஜில் இருக்கவங்களுக்கு தெரியும். இப்போல்லாம் எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா கை கால் மூட்டு வலி, நடக்க முடியல. 40 வயசானாலே நிறைய பேருக்கு வந்து மூட்டு வலி வந்துடுது, நடக்க முடியாத ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டுருக்காங்க. இந்த முடக்கத்தானில் வந்து அவ்வளோ நல்லது இருக்குது. நிறைய பேர் வந்து வில்லேஜில் தோசையில் அரைச்சி போட்டு சாப்பிடுவாங்க. இங்கே பாருங்கள், ஆனால் இது வந்து கொஞ்சம் கசப்பு தன்மை இருக்கும். அதனால தான் இது வந்து தோசை மாவில் போட்டு அரைச்சி அதுக்கப்புறம் தோசை விட்டு சாப்பிடுவாங்க. ஆனால் நாங்கள் இது வந்து கலவக்கீரையில் சாம்பாரில் போட்டு கடையலாம் அப்படின்னு சொல்லிட்டு பறித்தேன். இங்கே பாருங்கள், நிறைய இருந்துச்சுங்க. இதெல்லாம் வந்து போடவே இல்லை, அதுவாகவே வந்துச்சு. ஜஸ்ட்டு ஒரு கூடை மாதிரி வச்சு, இல்லை ஏதாவது வந்து ஒரு தண்ணி கேனோ இல்லை பக்கெட் இருக்குல்ல, அதை பாதியாக வந்து கட் பண்ணி நம்மளால் எது முடியுமோ அதில் அழகாக மண் போட்டு ஒரு சின்ன சின்ன இதை வந்து நம்ம வளர்க்கலாம். பெரண்டை வச்சுருந்தாங்க, வாரத்தில் ஒரு தடவையாவது பெரண்டை வந்து பறிப்பாங்க. அவ்வளோ பெரண்டை செடி இருக்குது, நிறைய பெரண்டை செடி இருந்துச்சு. அதனோட லீஃப்மே நம்ம வந்து கலவைக்கீரைக்கு வந்து எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், அது மட்டும் இல்லாமல் நிறைய வந்து சிறுகீரை, இந்த கீரைலாம் பார்த்திங்கன்னா வில்லேஜில் வந்து நிறைய முளைஞ்சிருக்கும். இதெல்லாம் நம்ம காசு கொடுத்து வாங்கணுன்ற அவசியமே கிடையாது. ஆனால் இதிலலாம் அவ்வளோ சத்து இருக்குது. கீரை நிறைய கீரை போட்டுருந்தாங்க. நம்ம கீரை கடையில் வாங்குவோம் இல்லையா, வாங்கிட்டு அதுக்கப்புறம் அதை வந்து யூஸ் பண்ணிவிட்டு அதனுடைய தண்டை போயிட்டு ஜஸ்ட் நம்ம சும்மா நட்டு வச்சாவே போதும், ஈரப்பதமாக இருந்தாலே போதும், சூப்பராக தலை நல்லா வளர்ந்து வரும். இங்கே பாருங்கள், பொன்னாங்கண்ணி கீரை எவ்வளோ அழகாக பச்சை பசேர்னு சூப்பராக வளர்ந்து வந்திருக்குன்னு நீங்களே பாருங்களேன். அதுக்கப்புறம் இன்னொரு சர்ப்ரைஸ், ஆக்சுவலி இந்த கிர்னி பழம் இருக்கு இல்லையா, அது சும்மா சாப்பிட்டு விதை போட்டது தான். 3 பிஞ்சு வந்து விட்டுருக்கு. ஒரு பிஞ்சு வந்து நல்லா நல்லா அறுக்கிற பதத்துக்கே இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. அதை பார்க்கவே வந்து எப்படி சொல்கிறது, மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நிலம் வச்சுருக்கவங்களே இந்த மாதிரி போட்டு இது பண்ண மாட்டாங்க. சும்மா மாடி தோட்டத்தில் ஒரு அழகான ஒரு தண்ணி கேனை வச்சு ஜஸ்ட் ஒரு விதை போட்டதில் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் சக்கரவள்ளி கிழங்கு கூட இப்போ ரீசெண்டாக எடுத்திருந்தாங்க. அதுவுமே ஒரு கிழங்கு சும்மா நட்டு போட்டது தான். அந்த கிழங்கை நோண்டும் போது நிறைய கிழங்கு வந்துச்சு, நல்லா இருந்துச்சு பார்க்கவே. அதுக்கப்புறம் வந்து கம்பு, சோளம் போட்டு எடுத்திருக்காங்க. மல்லாட்டை, வேர்க்கடலை மல்லாட்டை போட்டு எடுத்திருக்காங்க. ஒரு சின்னதாக ஒரு தொட்டி மாதிரி இருக்கும். அந்த தொட்டியில் அழகாக சின்னதாக மண்ணெல்லாம் கொட்டி நம்ம வேர்க்கடலை இருக்கு இல்லையா, நல்லா காஞ்ச அந்த விதைக்கு விட்ற வேர்க்கடலையாக பார்த்து நம்ம மண் எடுத்து போட்டு வச்சா சூப்பராக 3 மாதத்தில் நமக்கு அழகான வேர்க்கடலை வந்துச்சுங்க. நல்லா முருங்கை மரம், ஒரு தடவை முருங்கை மரம் வந்து சின்னதாக ஒரு தொட்டி நிறைய மண் போட்டு அதில் முருங்கை மரம் சின்ன கன்று வச்சுருந்தாங்க. சூப்பராக துளிர் வந்து நிறைய முருங்கை காய், நிறைய முருங்கை மரம். எங்கள் மாடி தோட்டத்தில் மாடியில் ஒரு சின்ன வாட்டர் கேன் டப்பா, அதில் மண் போட்டு வச்சுருந்தாங்க. நல்ல முருங்கைக்காய் கிடைக்கும். முருங்கைக்கீரை இப்போ புதுசாக இன்னொரு இடத்துல உடச்சி வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், துளிர்லாம் வந்து கூட இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கே பாருங்கள், கம்பு எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. விநாயகர் சக்திக்கு கம்பு வாங்கிட்டு வருவாங்க இல்லையா, அது சாப்பிட்டு சும்மா அந்த கம்பு வந்து போட்டு விட்டது தான். 2-3 தடவை பறிச்சுட்டாங்களாம் கம்பு. இங்கே பாருங்கள், நல்லா விளைஞ்சிருக்கு. இதை அப்படியே பறித்து கூட உமிட்டி அப்படியே சாப்பிட்லாம் போல். பார்க்கவே இங்கே பாருங்கள், நல்லா விளைஞ்சிருக்குல்ல. நிறைய கீரை இருந்துச்சு. அந்த கீரையெல்லாம் அப்படியே பார்த்து 1 by 1 வந்து பறிச்சுட்டு இருந்தோம். நிறைய பாக்ஸ் வச்சுருக்காங்க. ஒவ்வொரு பாக்ஸ்லையுமே அடியில் கீரை போட்டு வச்சுருக்காங்க. பாருங்கள், சோளம் இருக்குது. ஒரு மாமரம் இருந்துச்சுங்க, அதில் நல்லா பூ பூத்து பிஞ்சும் வச்சுச்சு. ஆனால் சரியாக தண்ணி ஊற்றாத காரணத்தால் அது வந்து காஞ்சி போச்சு. அது மட்டும் இல்லாமல் இங்கே பாருங்கள், லெமன் செடி, எலும்பிச்சங்கன்று நல்லா பெருசாகவே வளர்ந்துருக்கு. நம்ம இன்னும் 1 வருஷத்தில் பூ பூத்து காய வைக்கும் போல்.
இங்கே பாருங்க மருதாணி. இந்த மருதாணி வந்து சூப்பராக வந்து பூக்கும். நான் எப்போ அங்கே போனாலுமே இந்த மருதாணி வந்து அரைச்சி வைப்பேன். லைட்டாக நம்ம எதுவுமே புளி வைக்க தேவையில்ல, பாக்கு வச்சு அரைக்க தேவையில்ல, இல்லை இந்த சுகர் தண்ணியெல்லாம் ஊற்றுவாங்கல்ல, அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ண தேவையில்ல. நார்மலாக அரைச்சி வச்சாலும் சூப்பராக பூக்கும். அது மட்டும் இல்லாத இது கற்றாழை இருக்குது, அதுக்கப்புறம் சங்குப்பூ. இந்த சங்குப்பூவில் வந்து அவ்வளோ நல்ல குணங்கள் இருக்குது. நான் சின்ன வயசில் சும்மா விளையாடுறதுக்காக தான் சங்குப்பூலாம் வச்சுருப்போம். இப்போ வந்து சுகரை வந்து நல்லா கண்ட்ரோல் பண்ணுதான் சங்குப்பூ டீ குடித்தா. அதுக்கப்புறம் பாவக்காய் செடி இருந்துச்சு. எல்லா செடியுமே இருக்குங்க. சூப்பராக பார்க்கவே அழகாக